மனஸ்தான் கத்துங்க. ஆடுகிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு முடிவில் பிக் பாஸ் வந்து டிடிஎஃப்கான முதல் டாஸ்க்கை தந்துட்டாரு. அந்த டாஸ்க்கை பார்க்க வேணா ஈஸியாக தெரியும், ஆனால் கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான். நம்மளுக்கு எபிசோட்லேயே யார் யாரெல்லாம் வெளியே வந்துட்டாங்கன்றதை காமிச்சிட்டாங்க. யார் யார் வெளியே வந்துட்டாங்க? முதல்ல வந்து எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வெளியே வந்தாங்க, ரெண்டாவது விக்ரம் வெளியே வந்தார், அதுக்கப்புறம் வந்து கானா வினோத் தெரியாமல் விட்டுட்டேன்னு சொன்னார், ஆனால் தெரில, அவர் வெளியே வந்துட்டார். அடுத்ததாக யார் வெளியே வந்தா? சபரி வெளியே வந்துட்டாங்க. அதோட எபிசோடு முடிஞ்சிருச்சுல. ஆனால் அதுக்கப்புறம் பார்வதி வெளியே வந்துட்டாங்க, கமருதீன் வெளியே வந்துட்டாரு. கமருதீன் வந்து 3 பேர் இருக்கும் போது வெளியே வந்தாரு. இதை தாண்டி யாரு? திவ்யா வெளியே வந்துட்டாங்க. கடைசியாக நின்றுட்டு இருந்தது 2 பேர், அரோரா அதுக்கப்புறம் சுபிக்ஷா. உண்மையிலேயே பாராட்டலாங்க. 6 மணி நேரம் கிட்ட நின்றுட்டு இருக்காங்க. சாதாரண விஷயம் கிடையாது. ஆக்சுவலாக நம்ம பஸ்ஸில் சாதாரணமாக கம்பியை பிடிச்சாலே ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே பிடிக்கிறது கஷ்டம், கையெல்லாம் வலிக்கும். இவங்க ரிவர்ஸில் ஒரு மாதிரி கையை பின்னாடி கொண்டு போய் பிடிக்கணும், கையை எடுக்கக்கூடாது. அதுலேருந்து லைட்டாக எடுத்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம்னா எவ்வளோ நேரம்னாலும் இருந்துருவாங்க. ஆனால் அப்படி அட்ஜஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் இப்படி நகர்த்திக்கலாம். ஆனால் வந்து கையை எடுத்துட்டு திரும்பி வைக்க முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம், கையெல்லாம் வலிக்கும். இதில் சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னா வந்து ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஒரு ப்ரோமோ விட்டாங்க. அந்த ப்ரோமோலேயே வின்னர் யாருன்றதை ரிவீல் பண்ணிட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து சுபிக்ஷா தான் இதில் ஜெயிச்சிருப்பாங்க. சுபிக்ஷா தான் ஜெயிச்சாங்க. கடைசி வரைக்கும் அரோராக்கும் சுபிக்ஷாக்கும் போட்டி போச்சு. சுபிக்ஷா ஜெயிச்சிட்டாங்கன்றதை ப்ரோமோலேயே ரிவீல் பண்ணிட்டாங்க. அதனால நேத்தே இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 மணிக்கு ஒரு ப்ரோமோ வந்ததுன்னு நினைக்கிறேன். 4 மணி 5 மணிக்கு ஒரு ப்ரோமோ வந்தது. அதுலேயே வின்னரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே எடிட்டர் கிட்ட கோவப்பட்டு இருந்தாங்க. ஏன்பா வின்னரையே ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் யாருப்பா இதெல்லாம் வந்து அந்த லைவ்ல பாப்பா, வின்னர்லாம் ரிலீஸ் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஓகேவா? இதோட கான்செப்ட் என்ன? 9 பேர் இருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ள. கடைசி வரைக்கும் இருக்கவங்களுக்கு 9 பாயிண்ட் கிடைக்கும், அதுக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு 8 பாயிண்ட் கிடைக்கும், 7 பாயிண்ட் கிடைக்கும், இப்படியே லைனா போகும். ஸோ சாண்ட்ராக்கு வந்து ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைச்சது. அதே மாதிரி சுபிக்ஷாவை பொறுத்த வரைக்கும் 9 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, சுபிக்ஷாலாம் இந்த வாரம் எப்படி வந்தாங்க? வேஸ்ட்னும். ஆனா அந்த பொண்ணு 6 மணி நேரம் நின்று இல்ல நான் வேஸ்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிருக்கு. பட் இப்போ ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸ் தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்னன்னா 3 டாஸ்க் உள்ள நடந்துருச்சான். அப்ப இன்னைக்கு நாள் நம்ம பார்க்க போறதுல 2 டாஸ்க் நடக்க போகுது. அந்த 2 டாஸ்க்ல வந்து சுபிக்ஷா ஒரு பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல 9 பாயிண்ட் எடுத்த சுபிக்ஷா அடுத்த 2வது டாஸ்க்ல 1 பாயிண்ட், 3வது டாஸ்க்ல 1 பாயிண்ட் எடுத்திருக்காங்கன்னு நியூஸ் வருது. அதாவது வந்து கடைசி அந்த பொண்ணு தான் கடைசி. அடுத்து ஒரு டாஸ்க் நடக்குதுன்னா அந்த பொண்ணு தான் கடைசி, தோத்தவங்கள இருக்காங்க போல. அடுத்த 2 டாஸ்க்குமே சுபிக்ஷா தோக்க போறாங்க, ஒரு பாயிண்ட் தான் எடுக்க போறாங்க. ஏன்னா 3 டாஸ்க் முடிவுல சுபிக்ஷா 11 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்களாம். சரி, அப்ப யாரு டாப் பொசிஷன்ல இருப்பாங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல. ஃபர்ஸ்ட் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் சபரி விக்ரம் கொஞ்சம் சொதப்பிருப்பாங்க. ஏன்னா வந்து விக்ரம் 2ஆவதா கீழே இறங்கியிருப்பாரு, சபரி ஒரு 4ஆவதா கீழே இறங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். 4ஆவதா கீழே இறங்கியிருப்பாரு. அப்படி இருக்கும் போது பாயிண்ட் கம்மியாக தான் கிடைச்சது. ஆனால் அடுத்த 2 டாஸ்க்ல 2 பேருமே பின்னி பெடல் எடுத்திருக்காங்க போல, நிறைய பாயிண்ட் எடுத்திருக்காங்க போல. ஏன்னா 3 டாஸ்க் முடிவில் விக்ரம் சபரி தான் ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஈக்குவலா இருக்காங்களா இல்ல ஃபர்ஸ்ட் 2 பொசிஷன்ல இருக்காங்களா தெரியல. இதை தாண்டி 2வது டாஸ்க்ல யாரு ஜெயிச்சாங்கன்ற மாதிரியும் சொல்றாங்க. இது எல்லாம் சொல்றாங்க, நான் சொல்லல. ஓகேவா? இது வந்து நடக்கிறதுக்கு ஒரு 80% வாய்ப்பு இருக்கு, 20% வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து சிலருக்கு உள்ள இருந்து இன்ஃபர்மேஷன் வருது, அதை சொல்றாங்க. நான் நிறைய வாட்டி கவனிச்சிட்டேன், ட்விட்டர்ல இவங்க இன்ஃபர்மேஷன் சொல்றது 90% கரெக்டா தான் இருக்கு, 10% மிஸ் ஆயிடும். ஓகேவா? நான் அதுதான் சொல்றேன். செகண்ட் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா தான் ஜெயிக்கிறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல சுபிக்ஷா ஜெயிச்சாங்கன்னு சொல்றோம் பாத்தீங்களா? செகண்ட் டாஸ்கை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா தான் ஜெயிக்கிறாங்க. 9 பாயிண்ட் சாண்ட்ரா தான் வாங்குறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்போ மொத்தம் நான் என்னென்ன சொல்லியிருக்கேன்னா, சுபிக்ஷா 3 டாஸ்க் முடிவில் 11 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டாஸ்க்ல 9 பாயிண்ட் எடுத்தாலும் அடுத்த டாஸ்க்ல சொதப்பிருக்காங்க போல, அதுக்கு அடுத்த டாஸ்க்லயும் சொதப்பிருக்காங்க போல. ஸோ 1 பாயிண்ட் 11 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. சாண்ட்ரா செகண்ட் டாஸ்க்ல ஜெயிச்சிருக்காங்க, 9 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. விக்ரம் சபரி தான் அந்த டேபிள்ல லீடிங்க்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் தாண்டி எத்தனை டாஸ்க்ன்றத பிக் பாஸ் முன்கூட்டியே தானே சொல்லணும். நான் மொத்தம் ஒரு 8 டாஸ்க் வைப்பங்க அப்படின்னு முன்கூட்டியே தானே சொல்லணும். ஆனால் பிக் பாஸ் சொல்ல மாட்டாரு. ஏன் தெரியுமா சொல்ல மாட்டாரு? அவர் யார் போனோம்னு நினைக்கிறாரோ அவங்க பாயிண்ட் டேபிள்ல அதிகமாக வந்தாங்கன்னா டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்றுவாரு. அப்படி இல்லைன்னா இதுதான் கடைசி டாஸ்க்னு சொல்லிடுவாரு. ஸோ இது கொஞ்சம் போங்காட்டம் மாதிரி தாங்க. இப்போ அவர் வந்து சாண்ட்ராவை மனசுக்குள்ள வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். சாண்ட்ரா கொஞ்சம் லீடிங்ல இருக்கும் போது இன்னும் ஒரு டாஸ்க் தான் இருக்குங்க, விளையாடிக்கோங்கன்றுவாரு. அந்த ஒரு டாஸ்க்ல சாண்ட்ரா வந்து ஜெயிக்கிற அந்த தக்க வச்சிட்டாங்கன்னா சாண்ட்ரா வந்து டிக்கெட் டு ஃபினாலே கிடைச்சிரும். ஸோ எப்போ அவர் நிறுத்துறாரோ அப்பதான் கேம் ஸ்டாப் ஆகும். முன்கூட்டியே இவ்வளோ டாஸ்க் தான் வைப்பேன்னு சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்ப்போம்.